அட்லிய அந்த ஹோஸ்ட் கலாய்ச்சுவாரு. என்ன கலாய்ச்சிருவாங்கன்னா, லைக் கலர் வச்சுலா ஃபர்ஸ்ட் டைம் உங்கள ஆக்டர் பார்க்குறப்போ நீங்க எங்கன்னு தேடுவாங்களோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ கலர் வச்சு மாஸ் ரிப்ளை அட்லி. By appearance we should not judge. By heart you have to judge. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே, ஒரு காலத்துல அங்க நோத்துல எல்லாமே நம்மள வரைச்சிட்டு இருப்பானுங்க, கையில கட்டிக்கிட்டு இங்கெல்லாம் இப்படிதான் இருக்கு படம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்களா எல்லாமே நம்ம படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி படம் தருவாங்க. அதெல்லாம் விடு, எல்லாத்துக்கும் மகுட வச்ச மாதிரி என் தலைவன் அட்லி நார்த் இந்தியால போய் அவன் கொடி நட்டானா இல்லையா ஜவான் 1000 கோடிடா. ஆமா, இல்ல ப்ரோ அது மாதிரி இவரெல்லாம் செஞ்சிருக்காரு கஜினி. கஜினி ஓகே, கஜினியை விட ஜவான் இஸ் த சூப்பர் டூப்பர் ஹிட்ல. ஆமா, இல்ல கஜினி வந்த டைம்ல கஜினி தான் பிகஸ்ட் அந்த டைம்ல கலச்சிட்டு இருந்தவங்க இப்ப வேற வழி இல்லாம நம்மள தேடி வந்துருக்காங்க. இந்த கபில் ஷோல இப்ப ரீசெண்டா ஒரு கான்ட்ரோவர்சி ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லிய அந்த ஹோஸ்ட் கலாய்ச்சுவாரு. என்ன கலாய்ச்சிருவாங்கன்னா, லைக் கலர் வச்சுலா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஆக்டர் பார்க்குறப்போ நீங்க எங்கன்னு தேடுவாங்களோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ கலர் வச்சு கலாய்ச்சிரும். மாஸ் ரிப்ளை அட்லி. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஏஆர் முருகதாஸ் தான். அவர்கிட்ட நான் கதை சொன்னப்போ he really liked that narration that I told. அவரு நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கல, திறமையை பார்த்தாரு, கலரை பார்க்கல, நான் எப்படி அப்பியரன்ஸ் இருப்பேன்னு பார்க்கல. ஒரு ஆளோட அப்பியரன்ஸை வச்சு அவரை வேல்யூ பண்ணக்கூடாது, அவரோட ஹார்ட் அவர் இதை வச்சு தான் அவரை எவாலுவேட் பண்ணணும். I'm actually very thankful to A.R. Murugadas sir because he produced my first film. Okay. Oh, wow. He asked the script, but he didn't see how I'm looking, whether I'm capable of it or not. But he loved my narration. Oh. I think world should see that. By appearance we should not judge. By heart you have to judge. அந்த இடத்த அவர் அழகா கடந்து போனார் அட்லி. பட் என்னதான் அவர் அவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தார், அவர் கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றாங்க பாரு. ஆமா, அது முன்ன ஸ்டார்டிங்ல பண்ண போறோம். இவ்வளவு பெரிய டைரக்டர் ஆயும் அவங்களுக்கு அந்த நிலைமைனா இட்ஸ் லைக் ஸோ அப்படிப்பட்ட அந்த அட்லி அங்க போய் ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷன்ல எடுத்த பேபி ஜான் தெரி படத்தோட ரீமேக். இது வந்து அட்லி டைரக்டர் இல்ல தானே, அட்லி வந்து ப்ரொடியூசர். இந்த ரீமேக் படம் ஆமா, டைரக்டர் யாருன்னு தெரியல. கண்டிப்பா அட்லியோட சீசனா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். கீர்த்தி சுரேஷ், வருண் தவான், மாசா. கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணதுக்கு தான் கடைசி படம் நடிச்சிட்டு, கடைசி படம்ல அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பாப்போமா ஜாக்கி ஷெராஃப்லாம் இருக்காங்க. அட்லி படத்துல ஜாக்கி ஷெராஃப் எப்படியாவது வச்சிடறாரு சக்குன்னு ஒரு கார்டு கம்மியா இருக்கா ஜாக்கி ஷெராஃப் எடு ரம்மி காமிச்சிடுறாரு. सोचो कि तुम एक गाड़ी में जा रही हो वाह और रास्ते पर एक भैंस सेम शॉट. ஆமா, जियो स्टूडियोस. अगर तुमने प्यार से वो भैंस को बोला, அவர் கொண்ட கட்டிட்டு பாரு, இவர் வந்து முடியே அட்லி பிரசன்ஸ் டிகிரி வருண் தவானாகவே இருந்தாலும் அட்லி படத்தில் வேஷ்டியை தூக்கி बच्चों के लिए वो भगवान, ஜித்து ஜிலடியா, बुरे लोगों के लिए हैवान. वाह उसका नाम இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆமா, மலை போய் ஜித்து ஜிலாடி. வாவ், நல்லா இருந்துச்சுல விஷயத்து. அது தளபதி இதெல்லாம் அது நல்லா இருந்துச்சு. लड़कियों के लिए तो सेलिब्रिटी हो. வந்துட்டாங்கல்ல சமந்தா. சமந்தாவா தெரியல. बिल्कुल सही है सर. पर क्या है ना भैया, दिखते तो इतने भोले भाले हो, बच्चों को இவன் டீச்சரா என்னப்பா ஜவான் நினைச்ச எல்லாரையும் இங்க உள்ள வெளில வைக்க போட்டுருக்காங்க. ஓ ஜாக்கி ஷெராஃப் போன தாத்தா. ஆமா கேட்டா இதுல जॉन ये सत्यवर्म. भारत में 33,000 रिपोर्ट रेप केसेस की दर्ज हुई. கடைசி சண்டை. ஆமா, वो बेचारा लड़की का बाप अपनी बेटी के बारे में सोच के अपनी दम से घुट के मरेगा. ये हाल है हमारे देश का. तुम्हारा ये सुपर हीरो बन के घूमना इस शहर के लिए अच्छा होगा, हमारी फैमिली के लिए नहीं.
लाखों में एक बार ऐसा होता है जो मरने से इनकार कर देता है। वो खुद को तोड़कर पुराने को छोड़कर इंतजार करता है, और अब जब वो नई उड़ान भरता है तो वो अपनी भूख मिटाने के लिए शिकार नहीं करता, वो दुनिया को अपनी ताकत दिखाता है। ஆமாண்ணா மியூசிக்கு பிரியாட்ரி அப்படிங்கப்பா செம்மையா இருக்கு பேபி ஜான். காலிஸ் கேரக்டர். சல்மான் கானே அந்த கண்ணு சல்மான் கான் கண்ணு, ஆனா சல்மான் கானான்னு தெரியல. கொஞ்சம் இருக்கு திருப்பி பாரு. இந்த கண்ணு சல்மான் கான் கண்ணு. ஐயோ என்ன பாருங்க தருங்க சல்மான் கானா. ஐயோ நான் தப்பா சொல்றேன்னா தெரியல, யாராவது கேமியோ இருக்குமா என்ன? இல்லையே. Play பண்ணு. ஏன்னா அதே பாருங்க, இங்க சண்டை போடும்போது இங்க இன்னொரு ஆளு சல்மான் கான் தான் நினைக்கிறேன். அதான் தப்பா சொல்லிட்டேன் நான். காமெண்ட்ல எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. சாவுடா. அவனால ஐடியா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்து அவன் ஐடியா டேக் பண்றேன், நீங்க டைரக்டா போய் திட்டலாம். நீ பண்ணதான் சல்மான் கான் தான் ஒரு நம்பிக்கை. எப்படி இருந்துச்சு? நல்லா தான். ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டோம்ல, எனக்கு என்னமோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படியே அதிகமா இருந்தவர் இல்ல. அப்பா அது ரீமேக்னா ரீமேக், அதாவது கதையே ரீமேக் பண்ணலாம், சீன் பை சீன் அப்படி ஷார்ட் பை ஷார்ட். வசூல் ராஜா படம் பார்த்திருக்கியா? வசூல் ராஜா பார்த்துட்டேன். அதுல ஒரு ஜோக் வரும் எப்படின்னா, ஓகே ஏதாவது அர்ஜென்ட்னா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு போனை கொடுத்துட்டு போவான். அந்த காடியில் ஏறக்குள்ளே கால் வரும். யாரு பேசுறேன்? அண்ணே நான் வட்டி பேசுறேன். யாரு டப்பாய்க்கிறது? வட்டி அடிக்கடி இப்படி இல்லடா, அடிக்கடி இல்ல அடிக்கடி ரீமேக் சொல்றதுனால எடி எல்லாம் இந்த ஃப்ரேமா இது ஆங்கிள் கூட மாத்தாம அதே எடுக்கலாம். அதே ஒரு அதாவது என்ன எல்லாரும் என்னடா காப்பி அடிக்கிறேன்னு தான் சொல்றீங்க, இப்ப அடிக்கிறேன் பாரு என் படத்துல இருந்து நான் காப்பி அப்படின்ட்டு இருக்கேன். ஆனா இது வந்து நம்ம அட்லி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க காப்பின்னு ட்ரோல் பண்றதுன்னா வேற வெளி ஒண்ணு கலரு இல்லைன்னா வந்து காப்பின்னுவாங்க. ஆனா எனக்கு ஏன் அட்லி ரொம்ப பிடிக்கும்னா, என்னதான் காப்பியா இருந்தாலும் நீங்க பாருங்க எந்த படமும் ஃப்ளாப் ஆயிருக்காது, எல்லாமே நான் சொல்றேன். நான் ராஜாராணி தியேட்டர்ல போய் பார்த்தேன். சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிக்கும். எனக்கு அட்லி நல்ல படம். மௌனராகம் ஞாபகமே வரல, ஏன்னா நான் மௌனராகம் பார்க்கல. தியேட்டர்ல டிவில எங்கேயோ அதை பார்த்தேன், அதெல்லாம் ஓகே. ஒரு படத்தை நான் பார்க்குறப்போ எனக்கு தான் அந்த ஞாபகம். நீ வந்து என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அதை நான் கம்பேர் பண்ணி அது என்ன கதைன்னு மட்டும் ஆமான்னு சொல்றதுல வந்துட்டு ஐ டோன்ட் ட்ரூலி பிலீவ் இன் இட். எனக்கா தோணணும். ஆமா ஓகே. அப்ப நான் படம் பார்த்தேன், எனக்கு படமா அது பிடிச்சிருந்துச்சு. சேம் ஃபார் தெரி. அதுவும் இந்த படத்தை அந்த படம் நான் பார்க்கவே இல்லை. அந்த படத்தை என் தலைவன் எனக்கு எனக்காக திருப்பி செஞ்சிருக்கான்னு நான் நினைச்சுக்கிறேன். இல்ல அதான் எனக்கு அட்லி அதனாலதான் என்னதான் காப்பியோ இது என்னவா இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட் கரெக்டா இருக்கும். ஒரு படத்துல என்னெல்லாம் தேவை அது எல்லாமே இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அது வந்து மிஸ்ஸே ஆகாது. ரீசெண்டா நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்துட்டு சொல்லுவாங்க, மக்கள் வந்துட்டு எப்பயுமே யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, சக்சஸ் ஒருத்தவன் ஜெயிச்சானா அவன் சக்சஸ் கிட்ட பேசணும் தான் நினைக்கிறத, அவங்கிட்ட பேசணும்னு நினைக்கல. அட்லி தான் அப்பையிலேருந்தே அட்லிய பத்தி யாருமே பேசல. அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே அதை தானே பேசுறாங்க. அட்லி யூ ஆர் a big inspiration to me. Seriously, I'm saying I'm not trolling or rating anything. இதை நான் கட் பண்ணிடுவேன், என்ன பண்ணுவீங்க? பண்ணிக்கோ. இல்ல பிரச்சனை இல்ல, இல்ல கண்டிப்பா போடுவேன். போடு. வாழ்த்துக்கள் அட்லி. A for apple, B for baby John. கீர்த்தி சுரேஷ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்பதான் புதுசா. ஆமா எவ்வளவு சூப்பரான ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னேன். என்னது? A for apple, B for baby John. A for apple is his company la. Production company. B for baby John. So வாழ்த்துக்கள் for your baby John. கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு தான் உங்க கல்யாணத்துக்காக சொல்லி belated wishes. நான் கல்யாணத்துக்கு விஷ் பண்றது இல்ல. கல்யாணத்துக்கு பர்த்டே பண்றது விஷ் பண்றது.